ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ சிட்டி யூனியன் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள், இப்போ ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 500+ வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000லேருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். ஸோ உங்கள் சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போகுது. ஸோ ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான கேரியர் சைட்டு. ஸோ சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து பாருங்கள் இப்போ நியூவாக வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிட்டி யூனியன் பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் கும்பகோணமில் தான் வந்து இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் வேரியஸ் கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு, ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜரு, பிரான்ச் மேனேஜரு, ஸோ அதுக்கப்புறம் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜரு, ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கே வந்து உங்களுக்கு வந்து லோடாகி வந்து போகும். ஸோ இதில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட நேம்லேருந்து உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லேருந்து, ஸோ உங்களோட லொக்கேஷன்லேருந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் யாரை வேணாலும் கொடுக்கலாம். சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்கள தான் ரெஃபரன்ஸாக கொடுக்கணும் அப்படின்னுங்களா அவசியம் கிடையாது. நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை. ஸோ இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகலைன்னா எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து வராது. ஸோ அது வந்து இந்த இடத்துல தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மினிமம் 22 இருக்கணும், மேக்ஸிமம் 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிகிரியை வந்து பார்த்தோன்னா மினிமம் 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் அந்த டிகிரியில் வந்து எடுத்துருக்கணும். கரஸ்பாண்டன்ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருக்கூடாது. நீங்கள் ரெகுலரில் தான் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ தான் இருக்கும். அதிக பேர் அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸில் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் ஜேஏ, ஐஐபி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 24, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அது வந்து பாருங்கள் இங்கே பப்ளிக் செக்டர் பேங்க்கோ இல்லைனா வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு பிரைவேட் செக்டரோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து 35Kக்கு மேலே உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது, எக்ஸாம்லாம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸு. ஸோ பிரான்ச் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லைனா கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் 25, மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து 3 இயர்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு பேங்கிங் செக்டரில் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்டகரி. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 35, மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் வந்து பேங்கிங் இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பாருங்கள் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு இதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு. இதில் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இந்த போஸ்டிங் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.